இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு HTML மாதிரி கிடையாது. கேபிட்டல் லெட்டரில் போட்டாலும் ஸ்மால் லெட்டரில் போட்டாலும் இது எடுத்துக்காது. HTML வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் போட்டாலும் சரி, ஸ்மால் லெட்டரில் போட்டிங்கனாலும் நீங்கள் எதில் போட் பண்ணிங்கனாலும் எடுத்துக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஸ்மால்னா ஸ்மால் தான் போடணும், கேபிட்டல்னா கேபிட்டல் தான் போடணும். ஒரு லைனையும் வந்து ரீட் பண்ணி பார்க்கும். நீங்கள் வந்து ஒரு லைனில் ஒரு ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் போட்டு இருந்தீங்கனாலோ இல்லை வந்து ஒரு சின்ன புள்ளி வைக்காமல் விட்டிங்கனாலோ கோட் வந்துட்டு உங்களுக்கு ரன் ஆகாது. அது வந்து எரர் காட்டும். உங்களுக்கு வந்து இத்தனை லைனில் இன்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவே காட்டும். நம்ம அந்த எரர் வந்து படிக்கிறதுக்கு கற்றுக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு நம்ம கோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கோடுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து நம்ம கோட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் நம்ம வந்து கோட் பண்ணணும். ஸோ வந்து இதுக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அடுத்து வந்து சின்டாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிள், அப்புறம் வந்து இந்த கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நான் சொன்னேன்ல கேஸ் சென்சிட்டிவ், அது மாதிரி வந்து அந்த சின்ன சின்ன இதுகளை கூட வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போடாமல் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி சின்டாக்ஸ் எரரில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் வந்துட்டு நம்ம எதனாச்சும் ஒரு கோட்டை வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும், நம்ம ஞாபகத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து எழுதி வச்சுக்கணும். இப்போ ஹெச் அப்படின்றது வந்து வெயிட் ஃபார் கீ ப்ரெஸ் அப்படின்ற ஒரு வேலையை செய்யுது. இதை நான் மறந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் இப்போ வந்து இங்கே எழுதி வச்சுருக்கேன். அப்படி நான் எழுதுறத நம்ம அப்படியே எழுதணும்னா, வெறும் நம்ம இதை மட்டும் எழுதணும்னா நமக்கு வந்து அதுவும் சேர்ந்து கோடில் ரன் ஆகி நமக்கு வந்து எரர் காட்டும். அப்படி எரர் காட்டக்கூடாதுன்றதுக்காண்டி 2 கோடு போட்டுட்டு நம்ம இங்கே என்ன வேணால் எழுதலாம். கவிதை கூட எழுதி வச்சுக்கலாம். எழுதுனீங்கன்னா அது வந்து அவுட்புட் பேஜ்லேயும் வராது. உங்களுக்கு வந்து உங்கள் கோடை டிஸ்டர்ப் பண்ணாது. அது வந்து தனியாக உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு உங்கள் ஞாபகத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் studio.hங்கிறது ஒரு ஹெட் ஃபைல். அதே மாதிரி choreo.hங்கிறது ஒரு ஹெட்டர் ஃபைல். இதெல்லாம் வந்து ஒரு நம்ம இப்போது இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் இல்லையா, நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 2 ஹெட்டர் ஃபைல் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு இந்த கோடே வந்து ரன் ஆகும். இது எப்படி சொல்கிறதுன்னா கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி மாதிரி, லைப்ரரியிலேருந்து நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. அடுத்தது வந்து வாய்டு மெயின் வந்து நம்மளுக்கு இந்த லைன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். வாய்டு மெயினும் யூஸ் பண்ணலாம், இன்ட் மெயினும் யூஸ் பண்ணலாம். அது நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். அதே நேரத்தில் வந்து CLR SCRன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் ஸ்க்ரீன்னா அவுட்புட் பேஜில் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு கோட் பண்ணியிருப்பீங்க, அந்த கோடோட அவுட்புட் வந்து வந்துருக்கும். அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து மறுபடியும் கோட் பண்ணுவீங்க. அந்த கோட் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த அவுட்புட்டும் இருக்கும், அதுக்கு கீழே வந்து உங்களோட புது அவுட்புட்டும் இருக்கும். அப்படி எனக்கு இருக்கக்கூடாது, பழைய அவுட்புட்டை வந்துட்டு எனக்கு கிளியர் பண்ணிவிட்டு புது அவுட்புட்டை மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கோடு. இந்த கோடு கொடுத்தீங்கன்னா பழைய அவுட்புட் வந்து அழிஞ்சிடும். ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு புது கோடு மட்டும்தான் வரும். அதுக்கு புது கோடோட அவுட்புட் மட்டும் வரும். அதுக்கடுத்தது வந்து printf அப்படிங்கிறது வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த பிரிண்ட்டு தான் வந்துட்டு நமக்கு இங்கே உங்களுக்கு அவுட்புட் பிரிட்ஜில் மெயினான வேலையவே செய்யும். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். இது ஒரு ஆவணம் மாதிரி வச்சுக்கிங்களேன். printf அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா அதில் வந்து என்னத்தை நம்ம கொடுத்தாலும் அதை வந்து நமக்கு அவுட்புட்டில் நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டிடும். இதுதான் வந்து இந்த printf-ஓட வேலை. இதை வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா சும்மா டைரெக்டாக நம்ம சொல்லக்கூடாது. printfங்கிறது ஸ்பேஸ் விடாமல் கண்டினியூஸாக அடித்து ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே டபுள் கோட்டேஷன் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு செமிகோலன் கொடுத்து நம்ம சொல்லும் போது தான் இதை சொன்னோம்னா அப்படியே இங்கே வந்து பிரிண்ட் ஆகிடும். நீங்களும் வந்து உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு இதை ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த கோடை வந்து ஒரு தடவை பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் என்னன்றது புரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர். இதுக்கு அடுத்து கெட்சின்னு ஒன்று இருக்கா, லாஸ்ட்டு கெட்சின்னு ஒன்று இருக்கா, இதையும் வந்துட்டு பார்த்துடலாம். நீங்கள் இப்போ வந்து ரன் பண்ணிடுறீங்க கோடை, கண்ட்ரோல் F9 கொடுத்துட்றீங்க. F9 கொடுத்தோடனே ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்க்குது. கம்பைல் பண்ணி பார்த்துருங்க. உள்ளே வந்து எல்லா கோடெலாம் நல்லா இருக்குது. நல்லா இருந்தோடனே அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்குது. அந்த அவுட்புட்டில் என்ன வரும்னா வெல்கம் டு C ப்ரோக்ராம்னு வருது. அந்த C ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறமாட்டி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து
வழக்கமாக வந்து பின்னால் வந்துடும், உங்கள் கோடிங் பேஜுக்கு வந்துடும். ஒரு 2 செகண்ட் காட்டிட்டு உங்களுக்கு திருப்பி ரிட்டன் வந்துடும். அப்படி எனக்கு வரக்கூடாது. எனக்கு வந்து நான் அங்கே வந்து என்ட்ரோ இல்லை வந்து எதனா ஒரு கீ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு அந்த அவுட்புட் பேஜில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கெட்சின்னு கொடுத்தோன்னா இது வந்து அங்கேயே நிற்கும். நம்ம என்ட்ரு அடித்தோன்னா அப்புறம் தான் வெளியில் உங்களுக்கு கோடிங் பேஜுக்கு வரும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் கோடு எழுத போகிறது பார்த்தீங்கன்னா இந்த இந்த 2 கர்லி பிராக்கெட் உள்ளே தான் வந்து நீங்கள் கோடே எழுத போகிறீங்க. இதுதான் வந்து மெயின் கோடாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஹெட்ரு ஃபைல் கொடுக்குறீங்க, அதுக்கடுத்து வாய்ட் மைனா வாய்ட் டன் அது கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமாட்டி ஒரு 2 கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு சின்ன கோடு உங்களோட